மரத்துக்கடியில் ஒரு சிறு பையன் விளாண்டுக்கிட்டு இருந்துச்சான். அந்த மரமும் அந்த மரத்து நிழலை கொடுத்துச்சு அந்த சின்ன பையனுக்கு. அவன் வளர்ந்து வளர்ந்து பெரிய ஆளாகும்போது அவன் மரத்துக்கிட்ட, நான் சின்ன பையனாக இருக்கும்போது உன் கிளைகள் எல்லாம் ஏறி விளையாண்டேன், அது மட்டும் இல்லை எனக்கு நல்ல நிழலை தந்தால் சந்தோஷமாக விளாண்டேன், இப்போ நான் பெருசாகிட்டேன், எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கிட்ட கேட்டானோ. அந்த மரமும் சொல்லிச்சான், என்கிட்ட நிறைய பழங்கள் இருக்குது, அதை எடுத்து நீ பறித்து விற்றுக்கோ, உனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அதே போல் அவன் பழங்களை பறித்து விற்று அவன் பணமும் அவன் எடுத்துக்கிட்டான். அந்த மரத்து மூலமாக அந்த பணமும் கிடச்சிச்சு அவனுக்கு. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு வயசாயிட்டு. அது வயசாகன உடனே அந்த மரத்துக்கிட்ட போய் மறுபடியும் என்ன சொன்னான்னா, எனக்கு வயசாயிட்டு, அதனால் எனக்கு இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மரம் சொல்லிச்சான், என்னுடைய வேறு தான் இருக்குது, என்னுடைய மரத்தடியில் நீ இலைப்பாரிக்கோ, நல்லா படுத்து தூங்கு அப்படின்னு. அந்த சந்தோஷமாக அவன் அதில் படுத்து தூங்கினானான். இந்த மரம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவனுக்கு ஒரு அன்பை கொடுத்துச்சு. அதே போல் எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம கொடுக்குற அன்பு கூட நமக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தருங்க.